இன்னும் சூட்சமங்கள். நீங்க ஏன் இந்த தலைப்பு எடுத்தீங்கன்னு கேள்வி கேட்கலாம். சாமியோட ஆசீர்வாதத்தினால ஒரு தொழில்முறை ஜோதிடரா நாகர்கோயிலில் அலுவலகத்தை செயல்பட்டு இருக்கேன். அதனால என்னுடைய அனுபவங்களை கொஞ்சம் நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த தலைப்பை நான் வந்து கேட்டிருக்கேன். இந்த தலைப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் நடைமுறை என்னுடைய தொழில்முறை வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு இருக்கணும் அதோட ஒரு தொகுப்பு மட்டும்தானே தவிர இதுவே சாஸ்வதம் இல்லை. ஆரம்ப காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, பலன் கேட்கறதுக்காக ஒரு ஜாதகர் வர்றாரு அப்படின்னா, ஒரு ஜோதிடர் அவர் நமக்கு பலன் சொல்றதுக்கு தகுதியானவரா அப்படின்றத செக் பண்ணுவார். இப்பெல்லாம் நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அவர் என்ன பண்ணுவாங்க, முஷ்டி பிரச்சனம்னு ஒரு வகை உண்டு. நிறைய வகைகள்ல செக் பண்ணுவாங்க. முஷ்டி பிரச்சனம் அப்படின்ற ஒரு வகையில அவர் கையில ஒரு பொருள் எடுத்து வருவாரு. அந்த பொருள் ஜீவன் உள்ள பொருளா, உயிரட்ட பொருளா, என்ன மாதிரியான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்ற தகவலை ஜோதிடர் சொன்னா மட்டும்தான் அவர் எதிர்க்க வந்து உட்காருவார். ரைட்டு, நம்ம கிட்ட இருக்கிற பொருளை தெளிவா சொல்லிட்டாப்ல, நம்மளோட பிரச்சனைகளை இவர் தெளிவா அட்ரஸ் பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து உட்காருவார். ஆனா இப்ப நமக்கு அதெல்லாம் சொல்றது இல்லை. அதுக்கு பதிலாக என்னுடைய கடந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு கேட்டு வருவாப்ல. நான் அந்த வருஷத்துல எப்படி இருந்தேன், இந்த வருஷத்துல எப்படி இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்மளை செக் பண்றதுக்காக கேட்பாங்க. என்னுடைய தாய்மாமன் வந்து எப்படி இருக்காரு, எத்தனை பேர், இப்படிலாம் கேள்வியை கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி கேள்விகளை வந்து எதிர்கொள்றதையும் நம்ம தவிர்த்துட்டு, ஏன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாம இல்லை, கால விரயம் நேர விரயம் தான். வந்தவருக்கும் தொழில்முறையில செஞ்சிட்டு இருக்கிறவருக்கும் ஒரு நேர விரயம். இந்த நேர விரயத்தை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இங்க பிரணவபுரம் ஆன்மீக அறக்கட்டளை ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும், மனதில் உள்ளதை அறியும் முறை அப்படின்றது. அது வந்து மிகப்பெரிய டூல். என்ன அப்படின்னா, நம்மளை பத்தியான ஒரு இம்ப்ரெஷனை வந்து ஜாதகரோட மத்தியில வந்து உருவாக்குறதுக்கு என்ன விஷயத்துக்காக அவர் வந்திருக்கார் அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லிட முடியும். அப்ப அதுக்கு உண்டான வேலைகளை மட்டுமே நம்ம பார்த்தா போதுமானது. அதை தாண்டி அவங்க கேட்க போறதும் கிடையாது நம்ம கிட்ட. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன விஷயத்துக்காக நம்ம வந்திருக்கோம், அவங்க நம்ம கிட்ட வந்திருக்காங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன தீர்வை கொடுக்க போறோம் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க, எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அதுக்கு தகுந்தாப்புல ஆயுதம் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ரைட், இப்போ நம்ம ஆயுதம் நான் மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னா, வந்திருக்கிறவர் வந்து என்ன கேள்விக்காக வந்திருக்கிறார், அவர் என்ன டேட்டாஸ் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஒரு டேட்டாவும் இல்லாமல் இருந்தாங்கன்னா பர்சனல் ஜாதகம் மூலியமா நம்ம பதில் சொல்லிட்டு போயிடலாம். சரி, வெறும் ராசி கட்டை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா சாயம் அடின்ற அற்புதமான அந்த ஒரு டூல் மூலமா பதில் சொல்லிட்டு போயிடலாம். இல்ல எப்பவும் போல நமக்கு பிறந்த நேரத்தை கொடுக்குறாரு, பிறந்த இடத்த கொடுக்குறாரு, பிறந்த நாளை கொடுக்குறாரு. நம்ம வழக்கம் போல ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல, சாமியோட சாஃப்ட்வேர்லையோ இல்ல இயல்பா மற்ற இடங்களில் கிடைக்கிற சாஃப்ட்வேர்லயோ நம்ம ஜாதகத்தை போட்டு அவங்களுக்கு பலனை சொல்லிடலாம். ஏன்னா சாஸ்திரம் இந்த அளவுக்கு நம்மளை வந்து ரொம்ப சொகுசா விஞ்ஞானத்தோட இணைந்து நமக்கு இந்த சொகுசாத விஷயங்களை சொல்றதுக்காக அது நமக்கு இது கொடுக்குது. இப்ப என்ன முறையில தேர்ந்தெடுக்கிற போறோன்றதையும் நம்ம முடிவு பண்ணிட்டோம். அப்ப அதுக்குண்டான பலனை நம்ம கொடுத்துருவோம். அதுதான் இப்போதைக்கு நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெத்தட். இன்னைக்கு ஆளுங்கிரக சந்திரன் வந்து துளாராசியில் இருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் 18 டிகிரி 17 செகண்ட்ல ஏதோ இருக்கிறான்னு நினைக்கிறேன். சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிறாரு. இந்த சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியும், படிக்க வந்தவங்க எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த ராகு நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்தில், அதாவது வந்தவருடைய பிறந்த கால ஜாதகத்தில் என்னென்ன பாவங்களை குறிகாட்டுதோ அதுதான் அவர் இன்னைக்கு அனுபவிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு அவருக்கு வந்து 2-8 இண்டிகேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோமே. குடும்பத்தோட 7.5 கட்டிட்டு வந்துட்டார் நம்ம கிட்ட, ஏதோ ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. அதே ராகு என்னுடைய ஜாதகத்துல 1-7 வந்து தொடர்பு கொள்ளுது. ஏன்னா நான் ஜோதிடர், வரக்கூடிய ஜாதகம் பார்க்க வரவர் 7ஆம் பாவம். கூடவே எனக்கு 2 சேர்த்து காட்டும். ஏன்னா அவர் சும்மா வந்துட்டு போக மாட்டார் இல்லையா, எனக்கு ஏதோ காசு கொடுத்துட்டு தானே போவார். அவங்களுக்கு இந்த வெறும் ஆளுங்கிற சந்திரனை வச்சு நம்ம அவங்கள அசத்திட முடியும்.
அப்போ ஆளுங்கிரகம் நம்ம எந்த அளவுக்கு உதவி பண்ணுது அப்படின்றத கௌசிக் சொன்ன மாதிரியே நானும் அதுக்கு பின்னாடியே ஆளுங்கிரகத்தை தான் நான் சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா அது இல்லாம என்னாலையும் குழப்பம் நடத்த முடியாது. இப்போ ஆளுங்கிரகம் பார்த்துட்டோம், என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கான்றதை பார்த்துட்டோம். இது எப்ப நடக்கும்ன்றது ஒரு இதுக்கு வருவாங்க. பல வகைப்பட்ட காலக்கணிதங்கள் இருக்கு. அந்த பல வகைப்பட்ட காலக்கணிதங்கள்ல நம்ம விம்சோத்திர தசாமுறை, அதாவது 120 வருட கால தசா எடுத்து நம்ம பேசுற விஷயமும் இருக்கு. அதுல நான் பயன்படுத்துற முறை என்னன்னா லக்ன தசாமுறை. அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. போன வருடம் கூட நான் அந்த டாபிக் தான் இங்க பேசவும் செஞ்சேன். நான் லக்ன தசா முறை வந்து எந்த அளவுக்கு துல்லியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 2.25 நாளுக்கு ஒரு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன், ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அத அவ்வளவு பெரிய காலத்தை வச்சுட்டு ஒரு தசாமுறையை கொண்டு போகிறத 2 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய மாறக்கூடிய லக்னத்தை வச்சு அந்த தசாமுறை கணிக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு. இந்த மாதிரிப்பட்ட தசாமுறைகள் என்ன தசா பயன்படுத்துறோம், என்ன டூல் எடுத்து நம்ம பயன்படுத்துறோம், அந்த டூலை பயன்படுத்துறதுக்கு ஆளுங்கிரகம் எப்படி சப்போர்ட் பண்ணுது, இந்த ஆளுங்கிரகம் சப்போர்ட் பண்றதுக்கு வந்து ஆளுங்கிரகத்தை பார்த்து நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு அதே ஆளுங்கிரகம் யூஸ் பண்ணி நம்ம வந்து மனதில் அறியும் முறையை எடுத்துக்கிறோம். இந்த மாதிரிப்பட்ட எளிய ஆனா எஃபெக்டிவான டூல்ஸ் எல்லாம் வச்சுதான் என்னுடைய நாட்களை நான் வந்து இது பண்றேங்க. இதுதான் என்னுடைய பலம் சொல்லும் சூட்சமம்.